ரஞ்சித், ஸ்கிரீன் தெளிவா இருக்கா? ஆனா தெளிவா இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் ஹெல்த். இதுல என்னென்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரண மண்டம். ஜீரண மண்டலம் என்றால் என்ன? அந்த ஜீரண மண்டலத்துல என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கு? அந்த ஜீரண மண்டலம் எப்படி வேலை செய்யுது? அது பாதிக்கப்படக்கூடிய காரணிகள் என்னென்ன? அதற்கு மோதிக்கீரல் எதுவும் தீர்வு இருக்கா? இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா, மனுஷன் வந்து சாப்பிடுறோம் நம்ம எல்லாரும். சரிங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோல இருந்து 2.5 கிலோ ஒரு நாளைக்கு சாப்பிடுறோம். அப்படி பார்த்தோம்னா, வருஷத்துல ஒரு 500 கிலோ நம்ம சாப்பிடுறோம். நம்மளோட ஆயுள் முழுக்க பாத்தீங்கன்னா, ஒரு 30ல இருந்து 35 டன்னு. அதாவது ஒரு 4 யானைக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆயுள் முழுக்க அந்த உணவுகள்லாம் சாப்பிடுறோம். ஏன் இந்த உணவுகள்லாம் சாப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 4 இம்பார்ட்டன்ட் முக்கியமான அந்த அத்தியாவசியமான அந்த விஷயங்களுக்கு தான் நம்ம இதெல்லாம் சாப்பிடுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரோத், எனர்ஜி, ரிப்பேர், ரெகுலேஷன். இப்ப நம்ம உடல்ல பார்த்தீங்கன்னா, செல்கள் கோடிக்கணக்கான செல்கள் வந்திருக்கு. பல்லாயிரம் கோடிக்கணக்கான செல்கள் வந்திருக்கு. அப்ப அந்த செல் வந்து ஒவ்வொரு செல்லும் திசுவா மாறும். திசு வந்து ஆர்கனா இருக்கும். அந்த ஆர்கன் வந்து சிஸ்டம். அதாவது நம்முடைய உடல் அமைப்பா இருக்கும். இதனுடைய வளர்ச்சிக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, தேவையானது உணவு. இப்ப நம்ம அன்றாட வேலைகள செய்யறதுக்கு, அது திறம்பட செயல்படுத்துறதுக்கு தேவையான சக்திய தருவதற்கு பார்த்தீங்கன்னா, உணவு தேவை. செல் டேமேஜ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த செல்கள் பாதிப்படைவது பல காரணங்களா இருக்கும். உதாரணத்துக்கு ஆக்ஸிஜன் பற்றாக்குறை, ஊட்டச்சத்து குறைபாடு, ரேடியேஷன், வெளியில உள்ள பொல்யூஷன் அதிகமா. பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொல்யூஷன். இதெல்லாம் நம்ம நெறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் கதிர்வீச்சு தாக்குதல், கெமிக்கல் வேதியியல் பொருட்கள் பாதிப்பு, கிருமி தொற்று இந்த மாரி பல காரணிகள்னால நம்முடைய செல் டேமேஜ் இருக்கும். அதுலருந்து அந்த செல்கள மீட்டு, அத ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவதும் இந்த உணவு தான். அந்த செல்கள ரெகுலேஷன் பண்ணி செல்கள புதிதாக உற்பத்தி செய்வதும் இந்த உணவோட சக்தி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமது உடல்ல நொடிக்கு நொடி பல்லாயிரக்கணக்கான உயிர் வேதியியல் நிகழ்வுகள் பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அது நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம வந்து என்ன செய்றோம்? உயிரோட இருக்கிறோம். நல்லா செயல்படுறோம். ஆரோக்கியமா வாழ்றோம். அந்த ரெகுலேஷனுக்கு தேவையான பலதரப்பட்ட ஊட்டச்சத்துக்கள தருவதும் இந்த உணவு தான். முக்கியமா இந்த மேற்கண்ட 4 விஷயங்களுக்கு நாம் சாப்பிடுற உணவு நமக்கு உதவி செய்யுது. நம்ம சாப்பிடுற உணவுல என்னதான் இருக்கு? நீ வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சரி, பழங்கள் சாப்பிட்டாலும் சரி, காய்கறிகள் சாப்பிட்டாலும் சரி, இல்ல தானிய வகைகள் சாப்பிட்டாலும் சரி, மட்டன், சிக்கன், முட்டை என்ன சாப்பிட்டாலும் சரி, அதுல என்னதான் உணவு அப்படின்னா, ஒரு 6 வகையான சத்துக்கள் தான் அதுல இருக்கு. என்னென்ன சத்துக்கள்னு பார்த்தோம்னா, இந்த மாவுச்சத்து அப்படிங்கிற கார்போஹைட்ரேட்ஸ், புரதச்சத்துங்கிற புரோட்டீன், ஃபேட் அதாவது கொழுப்பு வகைகள் ஃபேட்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், தாதுக்கள், ஃபைபர். இந்த 6 வகையான சத்துக்கள் தான் இருக்கு. இந்த ஜீரண உறுப்புகளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிடுற இந்த உணவில் உள்ள மேற்கண்ட இந்த 6 சத்துக்களையும் செரிமானம் செய்து, உறிஞ்சுதல் மேற்கொண்டு கழிவுகளை வெளியேற்றுறது. அதாவது என்னதுன்னா, டைஜஸ்ஷன், அப்சார்ப்ஷன், எக்ஸ்கிரியேஷன். ஸோ அந்த மாதிரியான இந்த 3 முக்கியமான வேலைகளை செய்வதற்கு தான் இந்த ஜீரண மண்டலமே படைக்கப்பட்டது. டைஜஸ்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மேற்கண்ட அந்த 6 வகை சத்துக்களையும் உடைத்து சிறியதாக்கி உடல் ஏற்றுக்கொள்ளும் வடிவத்தில் அந்த பரிமாணத்தில் கொடுப்பதான் செரிமானம்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் அப்படின்னு என்ன, உறிஞ்சுதல் அப்படின்னு என்னன்னா, நம் குடலில் குறிப்பா அந்த சிறுகுடல் இருக்கக்கூடிய இரத்த குழாய் மூலமாக உடல் இந்த சத்துக்களை தனக்குள் எடுத்துக்கொண்டு இந்த ரத்த ஓட்டத்தில் கொண்டு செல்வது, அதாவது அந்த போர்ட்டல் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க, அதுல கொண்டு செல்றதுதான் உறிஞ்சுதல் அப்படிங்கிற வேலை சொல்லுவாங்க. எக்ஸ்கிரீஷன் அப்படின்னா இந்த பெருங்குடலோட முக்கியமான வேலையே இந்த எக்ஸ்கிரீஷன் தான். நம்ம சாப்பிடுற உணவில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சது போக மீதமுள்ள அந்த பயன்படாத கழிவுகளையும் அதிகப்படியான நீரையும், அதாவது தண்ணீரையும் மலமாக உற்பத்தி செய்து மலக்குடல் மூலமாக வெளியேற்றுறது இந்த பெருங்குடலோட வேலை. அந்த மேற்கண்ட இந்த 3 அடிப்படையான முக்கியமான இந்த வேலைகளை நம்ம அந்த ஜீரண மண்டலம் சுமார் 10 உறுப்புகளை கொண்டு செய்யுது. அந்த 10 உறுப்புகள் என்னன்னு பார்த்துருவோமா? அதாவது இதுதான் அந்த அந்த ஜீரண மண்டலம். சரிங்களா? டைஜஸ்ட் சிஸ்டம் எப்படி நடக்கிறதுங்கிறது. அந்த 10 உறுப்புகள் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா வாய். பொதுவா எந்த ஒரு உணவு பொருளையும் பார்த்தோம்னாலே, நம்ம வந்து இங்கிருந்து அந்த வாயிலிருந்து ஜீரணம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஏதாவது நல்ல ருசியான இத பார்த்தோம்னா என்னது? எச்சில் ஊறுதா? அப்ப அந்த வாயிலிருந்தே நமக்கு வந்து அந்த ஜீரணம் ஆரம்பித்து விடுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, உணவ
கீழே பார்த்து அந்த உணவை பார்த்து சாப்பிடணும்பாங்க. அப்ப உணவை பார்த்து சாப்பிட்றப்ப அந்த உணவு எப்படிப்பட்ட உணவு, அதுக்கு தக்கன நம்மளுடைய அந்த எச்சில் சுரப்பிகள் வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள அப்படியே சாப்பிடுறோம். கீழே உட்காந்து குனிஞ்சுக்கிட்டு, செல்ல பார்த்துக்கிட்டு, டிவியை பார்த்துக்கிட்டு, அங்கிட்டு பேசிட்டு, இங்கிட்டு பேசிக்கிட்டு, ஸோ அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ரைட், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த எச்சில் சுரப்பிகள். இதுல பார்த்தீங்கன்னா, பேரடைட் கிளாண்ட் அந்த காது கீழ உள்ள அந்த இது. அப்புறம் சப்பாண்டிகுலர் கிளாண்ட்னு சொல்லி அந்த இடது ஓரத்துல தொண்டைக்கு கீழ் பகுதி. சப்லிங்கல் கிளாண்ட்னு சொல்லி இந்த பக்கம் இடது தொண்டைக்கு கீழ. இது 3ம் சேர்ந்து உள்ளத எச்சில் சுரப்பி அப்படின்னு சொல்றோம். அப்ப வாய், அந்த வாயை சுற்றில சலைவரி கிளாண்ட்ஸ் எச்சில் சுரப்பிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, உணவு குழாய். அந்த அந்த தொண்டையிலிருந்து கீழ இருந்து அந்த இரைப்பைக்கு மேல வரைக்கும் உள்ள 25 சென்டிமீட்டர் உள்ள இசோபாகஸ் அப்படிங்கிற அந்த உணவு குழாய். அடுத்து பார்த்தீங்கன்னா, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக் இரைப்பை. இது 1லிருந்து 2 லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த இரைப்பை. அதுபோக பார்த்தீங்கன்னா, சிறுகுடல். இரைப்பை வந்து இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிறுகுடல். இந்த சிறுகுடல்ல தான் பார்த்தீங்கன்னா, 90% ஜீரணம் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மிசென்ட்ரி அப்படிங்கிற அந்த குடல்களையும் மற்ற ஜீரண மண்டலத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை தன் வழியா கொடுக்கக்கூடிய உறுப்பு. இது 7ம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஜீரண குழாய் சொல்லுவாங்க. அதாவது உணவு பாதை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த 7 உறுப்புகள் மட்டும் இல்லாது மிக முக்கியமான 3 உறுப்புகள் ஒண்ணு இருக்கு. அது ஜீரண மண்டலத்தோட சேர்ந்து வேலை செய்யுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லீரல், கணையம், பித்தப்பை. இதெல்லாம் எதுக்கு நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்? சுசானு என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு ஜீரணத்துக்கு? அத சொன்னா நான் பாட்டுக்கு தெரிஞ்சுட்டு போயிட மாட்டேனா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் நாம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான், இப்ப அத கொண்டு குடுக்க போறோம். எடக்கு மடக்கா இருக்கவங்க எல்லாம் கேட்பாய்ங்க. அவங்கலாம் நம்மட்ட கேள்வி வைப்பாய்ங்க. "ஏய் என்னய்யா இது? இது என்ன செய்யுது? அது என்ன செஞ்சிரும்? இது என்ன செஞ்சிரும்? இது எதுக்காண்டி ஜீரணம்? ஜீரணம்னா என்னென்ன?" அப்படிங்கிற அந்த மாரி கேட்கிறப்ப, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா, சொல்றப்ப அவன் வாய பொளந்துக்கிட்டு வாங்குவான். நம்ம சொன்னதுல அப்படியே தெரிஞ்சுட்டு டக்குன்னு உடனே வாங்குவான். சரிங்களா? ஸோ அதுக்காக இதெல்லாம் நாம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்போ நீங்க கொண்டு இந்த ப்ராடக்ட்ட கொண்டு போய் குடுத்தோம்னா, மட 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 மடன்னு இதெல்லாம் ஒப்பிக்க கூடாது. இத நாம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காண்டி. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது இந்த மேற்கண்ட இந்த 10 உறுப்புகளும் சிங்க்ரனைஸா சேர்ந்து ஒண்ணோட ஒண்ணு கைகோர்த்து, கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்தால் மட்டுமே நமது ஜீரண மண்டலம் நன்றாக நடந்து நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரிங்களா? ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒண்ணொண்ணா எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும் பார்த்துடலாம் மடமடன்னு. சரிங்களா? ஓகே. இந்த வாய். இந்த வாய் வந்து இந்த பல்லு, நாக்கோட துணையோட அந்த எச்சில் 1 1/2 லிட்டர் வந்து டெய்லி சுரக்கக்கூடிய அந்த எச்சிலோட சேர்ந்து அந்த செரிமானம் நான் சாப்பிடுற உணவு செரிமானம் வாயில தொடங்கி விடுகிறது. அப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாட மென்று சிறு துகளாக்கி போலஸ் அப்படிங்கிற ஒரு உணவு உருண்டையாக்கி இது என்ன செய்யுது? உணவு குழாய் அந்த 25 சென்டிமீட்டர் உள்ள அந்த உணவு குழாய் மூலமா அது எங்க தள்ளுது? இரைப்பைக்கு தள்ளி விடுது. சரிங்களா? இந்த இரைப்பை பார்த்தீங்கன்னா, என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அரவ மில்லு. நம்ம இது ரோத மிஷின் பார்த்திருக்குமா? அந்த மிஷின் மில்லு மாதிரி. இது என்ன செய்யும்? அந்த உணவ நல்லா அரைச்சு, கடைஞ்சு, துகள் துகளா உடைச்சு, அதுல சுரக்கக்கூடிய HCl ஆசிட்டும், அதுல பார்த்தீங்கன்னா, பெப்சினோஜன் அப்படிங்கிற நொதி, என்சைமும் சேர்ந்து இந்த உணவுல அத செரிச்சு, அத ஒரு மாரி கூழ் மாரி ஆக்கி, அது போ அ பால அது பாகு மாரி இருக்கும். அது மாரி ஆக்கி, அது என்ன செய்யுதுன்னா, இரைப்பையில ஒரு 2 லிட்டர் 4 மணி நேரம் அது வேலை செய்ய இதெல்லாம் எடுத்துக்கிடுது. இந்த வேலையெல்லாம் நடந்து, இது எங்க அனுப்புது? சிறுகுடலுக்கு அனுப்புது. இந்த இரைப்பையிலிருந்து உணவு சிறுகுடல் சென்ற உடனே, இங்க தான் 90% செரிமானம் நடைபெறுது. இந்த அதிகப்படியான உறிஞ்சுதல் ப்ராசஸ் எல்லாமே இங்க தான் நடக்குது. இத பார்த்தீங்கன்னா 3 தான் பிரிச்சுக்கலாம். இத பார்த்தீங்கன்னா டியோடினம், ஜெஜுனம், இல்லியம் அப்படிங்கிற 3 இது இருக்கு பார்த்தீங்களா? இந்த டியோடினம் அப்படிங்கிறது மேல ஒரு அடி உள்ளது. இந்த டியோடினம் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரைப்பையிலிருந்து வரக்கூடிய அந்த கூழ் போன்ற பாகு போன்ற அந்த உணவ அத வாங்கிக்கிட்டு, லிவர்ல இருந்து வரக்கூடிய அந்த பித்த நீரையும் வாங்கிக்கிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பான்கிரியாஸ்ல இந்த 1 1/2 லிட்டர் சுரக்கக்கூடிய அந்த பான்கிரியாஸ் ஜூஸையும் அத பெற்றுக்கிட்டு, இதெல்லாம் யார் வாங்குறா? அந்த டியோடினம் என்ற உறுப்பு வந்து இது 3யும் இது வாங்கிக்கிட்டு, அந்த பான்கிரியாஸ் ஜூஸையும் பெற்றுக்கிட்டு, சிறுகுடலோட அந்த ஜெஜுனம் அந்த அது பக்கத்துல இருக்கு பாருங்க ஜெஜுனம். அந்த ஜெஜுனம் வந்து ஒரு 2 1/2 மீட்டர் இருக்கும். அதுக்கு தள்ளி விடுது. இந்த ஜெஜுனம் மற்றும் இல்லியம் தான் பெரும்பாலான டைஜஸ்டிவ் அப்சார்ப்ஷன் வேலைகள வந்து இது செய்யுது. இப்ப நம்ம உண்ணும் உணவுல உள்ள அந்த புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின், மினரல்ஸ் எல்லாத்தையும் அதனுடைய அடிப்படை வடிவங்களுக்கு மாற்றப்பட்டு உடைக்கப்படுகிறது. அடிப்படை வடிவங்கள்னா என்ன?
இப்போ உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அதை அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணாது. அந்த கார்போஹைட்ரேட்ஸ் என்ன செய்யும், இது குளுக்கோஸ் ஆகும், ஃப்ரக்டோஸ் ஆகும், கேலக்டோஸ் ஆகும், அது அடிப்படை சர்க்கரையா வந்து இந்த மாற்றக்கூடிய வேலைகளை இந்த ஜிஜினும் இல்லியும் பார்க்குது. அந்த புரோட்டீனை வந்து அமினோ ஆசிட்ஸா இது வந்து மாத்துது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவு என்ன எடுத்தாலும் சரி, நீ முட்டை எடுத்தாலும் சரி, மட்டன் எடுத்தாலும் சரி, நெய் எடுத்தாலும் சரி, நிலக்கடலையில உள்ள கொழுப்பு என்ன எடுத்தாலும் சரி, அதை என்ன செய்யுது, ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் வந்து இது மாத்துது. ஸோ அப்படி மாத்தினா தான் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அந்த சிறுகுடல் உள்ள சோறும், அந்த ரத்த நாளங்களும் இது என்ன செய்யும், இறுதிக்கட்ட நிலைக்கு, அதாவது என்ன சொல்லுது, அந்த டைஜஸ்டிவ் ஷூஸ் மாதிரி, அதாவது அப்சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ இதுல இருந்து உறிஞ்சப்பட்ட அந்த உணவுகள் இதெல்லாம் இந்த இதா மாத்ததுக்கு அப்புறம் அந்த சோறு மூலமா அது சிறுகுடல் சோறு மூலமா உறிஞ்சு, ரத்த நாளங்கள் மூலமா உறிஞ்சு, ரத்த ஓட்டத்தின் வழியா இது எங்க போகுது, கல்லீரலுக்கு சென்று அங்க சுத்திகரிக்கப்படுகிறது. அங்க சுத்திகரிக்கப்பட்டு பொது ரத்த ஓட்டத்துக்கு அது என்ன செய்வாங்க, சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. அந்த பொது ரத்த ஓட்டத்துல கலந்துருது. சரிங்களா? ஓகே. ரைட். இன்னொன்னு உறுப்பு, ஒரு முக்கியமான உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பெருங்குடல். இங்கதான் பாத்தீங்கன்னா எக்ஸிகிரீஷன் வேலை எல்லாமே இங்கதான் நடக்கும். இந்த பெருங்குடல் சரியா வேலை செய்யலைன்னா, அந்த கழிவு வெளியேற்றப்படலை அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் இங்கு ஆரம்பிக்கும். இதன் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, 90% டைஜஸ்ட் நடந்தது போக, சிறுகுடல் நடந்தது போக, மீதமுள்ள சிறுகுடல் உள்ள கழிவு பெருங்குடலுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. முக்கியமா சிறுகுடல் உள்ள டைஜஸ்ட் பண்ண முடியாத ஃபைபர்ஸ், அந்த நொதிகளோட மிச்சம், அதிகப்படியான தண்ணீர் எல்லாமே எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பெருங்குடல் பருகு. இந்த பெருங்குடல் அதிகப்படியான நீர் உறிஞ்சப்பட்டு யூரினாவும் மற்றவையெல்லாம் மலக்கழிவாகவும் மலக்குடல் வழியா வெளியேற்றப்படுகிறது. இதுல உள்ள கட் மைக்ரோபியான் பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள், நல்ல பாக்டீரியாக்கள் இந்த பெருங்குடல்ல இருக்குது. இது என்ன செய்யணும், ஏகப்பட்ட நன்மைகளை செய்யுது. இதை மட்டும் சொல்றேன்னா தனி சாப்டர் வேணும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா ப்ரோபயாட்டிக், ப்ரீபயாட்டிக்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பெருங்குடல் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் இது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, அந்த பெருங்குடல் உள்ள தேவையில்லாத அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறது, அந்த தேவையில்லாத கிருமிகளை கொல்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை. ஸோ இதெல்லாம் இந்த ப்ரோபயாட்டிக் நல்லா இருக்கணும்னா அந்த ப்ரீபயாட்டிக் அந்த ஃபைபர் வேணும். அந்த ஃபைபர் தான், அதனாலதான் சொல்றேன், அந்த ஃபைபர் உள்ள சத்துக்களும் எடுத்தால் மட்டும்தான் கழிவு வந்து வெளியேற்றப்படும். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம வேலையில பார்த்துட்டே இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமானது பாத்தீங்கன்னா கல்லீரல். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜீரண குழாய் சம்பந்தப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா கல்லீரல். இதுதான் வந்து ஒரு 3 உறுப்பு. இது என்ன இந்த கல்லீரல் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான வேலை. இது அத்தியாவசியமான உறுப்புங்க. இது வந்து ஏகப்பட்ட வேலைகளை செய்யுது. அந்த கல்லீரல்லாம் நம்ம வந்து எவ்வளவு இதா பாதுகாக்கணும். ஏற்கனவே நம்ம கல்லீரல் தனியா வந்து நம்ம பார்த்துட்டோம். இது பாத்தீங்கன்னா இது ஒரு 1.5 கிலோ இடம் இருக்கும். இந்த ஜீரண மண்டல வேலைகளை இது அது மட்டும் செய்யாதுங்க. இது பல வேலைகளை செய்யுது. அந்த ஜீரணத்துக்கு தேவையான பைல், இந்த பித்த நீரை வந்து சுரக்குது இது. நம்ம சாப்பிட உணவுல உள்ள அந்த கொழுப்பு பொருள்களை செரிமானம் செய்யறதுக்கு இந்த பித்த நீர் தேவை. இது ரொம்ப முக்கியமான திரவம் இந்த பித்த நீர். இது இல்லைன்னா அந்த கொழுப்பை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், செரிமானம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அந்த சிறுகுடல இருந்து வரக்கூடிய அந்த அந்த சத்தும் உறிஞ்சப்பட்டது போக மீதத்தை என்ன செய்யும், அந்த உணவுப் பொருளை இந்த கல்லீரல் சுத்திகப்பட்டு, அதாவது அதில் உள்ள தேவையில்லாத டாக்ஸின்ஸ், கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸ் இதெல்லாம் நீக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு அந்த தூய்மையான ரத்தமா அந்த ஜெனரல் சர்க்குலேஷனுக்கு, அதாவது பொது ரத்த ஓட்டத்துக்கு அனுப்புவது இந்த கல்லீரலோட வேலை. அந்த வேலையை இது வந்து திறம்பட செய்யுது. அது பித்த நீரை மட்டும் சுரக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி இந்த பித்தப்பை என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான உறுப்பு. இந்த கல்லீரல் இருந்து சுரக்கும் பித்த நீரை சேமிச்சு வச்சு அதிகப்படியான கொழுப்பு உணவு செரிமானத்துக்கு தேவைப்படும் போது அந்த சிறுகுடலுக்கு அனுப்பி வைப்பது இந்த பித்தப்பையோட வேலை. இந்த பித்த நீர் இன்னும் அது மட்டும் செய்யல. இந்த பித்த நீரை வந்து என்ன செய்யுது, அடர்த்தி மிகுந்த திரவமாகவும் ஆக்குது இந்த பித்தப்பை தான். அதாவது பைல் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த வேலையும் இந்த பித்தப்பை தான் செல்லுது. அடுத்து ஒரு முக்கியமான உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கணையம். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸோகிரைன் ஃபங்க்ஷனும் இங்கதான் நடக்கு, எண்டோகிரைன் ஃபங்க்ஷனும் இங்கதான் நடக்கு. இரண்டையும் செய்து இதுதான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லா வகை உணவுப் பொருளையும் செரிமானம் செய்யக்கூடியதுல ஜீரண உறுப்புகளை முதலிடத்தை பிடிப்பது இந்த கணையம் தான். ஏன் அப்படின்னா இதுலதான் அதிகமான என்சைம்ஸ் வந்து சுரக்குது. இந்த அதிகமான என்சைம் சுரக்கல அப்படின்னா அந்த உணவு வந்து செரிமானம் ஆகுறதுல ரொம்ப கஷ்டப்படும், செரிமானம் ஆகாது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா கணையத்துல எவ்வளவு நம்ம வந்து இந்த கல்லீரல் கணையம்ல எவ்வளவு இதா பாதுகாக்கணும்னு பாத்துக்கங்க. இந்த கணையத்துல பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான என்சைம்ஸ் எல்லாம் சுரக்குது பாத்தீங்கன்னா அமைலேஸு, ட்ரிப்ஸ்னோஜன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைமோ ட்ரிப்ஸ்னோஜன், ஆர்என்ஏ, டிஎன்ஏ, லைபேசி, இந்த மாதிரி இதெல்லாம் முக்கியமான அந்த செரிமானத்துக்கு வேண்டிய அந்த நொதிகள், அதாவது என்சைம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான அத்தியாவசியமான நொதிகளை உற்பத்தி செய்யும் இந்த கணையம் தான். இது போக பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின், குளுக்கோகான் போன்ற முக்கியமான ஹார்மோன்களையும் இந்த கணையம் தாங்க உற்பத்தி செய்யும். அந்த கணையம் வந்து பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே நமக்கு வந்து ஆரோக்கியமான அந்த ஜீரணம் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஜீரண மண்டலம் இருக்கு.
இதெல்லாம் ஒண்ணு போல ஆரோக்கியமா இருந்து கைகோர்த்து நமக்கு கோஆர்டினேட் பண்ணி செஞ்சால் மட்டும்தான், இதுல எந்த விதமான பிரச்சனை இல்லாம இருந்தால் மட்டும்தாங்க நம்மளுடைய ஜீரணம் வந்து நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு நம்ம சாப்பிடுற உணவு ஜீரணம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு நோய்களே வராதுங்க. அப்ப அந்த ஜீரணம் சரியா ஆகாம இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு பலவிதமான உடல் தொந்தரவு வந்து அவனுக்கு வந்து வருது. சரிங்களா? ஓகே. இந்த ஜீரண இதுக்கெல்லாம் வந்து இது படக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல என்ன சொல்லுவாங்க, டயத்துக்கு சாப்பிடணுங்க. பசி எடுத்து சாப்பிடணும். ரைட்டா? அதே மாரி அந்த கலோரிக்கு ஏற்ற உழைப்பும் இருக்கணும். ரைட்டுங்களா? நல்லா சாப்பிடுறத காட்டிலும் நல்லது சாப்பிடணும். அதாவது சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட்டா எடுத்தா தான் நமக்கு ஜீரண உறுப்பும் பாதுகாப்பா, ஆரோக்கியமா இருக்கும். அதே மாரி நல்ல தூக்கம் வந்து இருக்கணுங்க முதல்ல. சரிங்களா? அதே மாரி ஹார்ட் ஃபுட் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. இந்த ஹார்ட் ஃபுட் எடுத்தோம்னா, இந்த ஹார்ட் ஃபுட்ட செரிக்கிறதுக்கு இது அதிகப்படியான வேலைகள பார்க்கிறப்ப, அது சீக்கிரமா வந்து அந்த ஜீரண மண்டலம் கெட்டு போற உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம ஹார்ட் ஃபுட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 மணிக்கு மேலேயே ஹார்ட் ஃபுட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஃபுட் அப்படின்னா, இந்த மைதா சம்பந்தப்பட்ட உணவுகள் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஃபுட்ன்னு சொல்லலாம். அதே மாரி பீஸா, பர்கர், புரோட்டான்னு நெறைய வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஃபுட்ன்னு சொல்றோம். இந்த மாரி இத நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் செரிமானத்துக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதே பார்த்தீங்கன்னா, அ இது காரம். இந்த கார உணவுகள் பாதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த உணவு பாதை வந்து நமக்கு வந்து பாதிப்படையக்கூடிய காரணிகள்ல அதுவும் ஒண்ணு. அது அதே பார்த்தீங்கன்னா நெறைய பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? செயற்கை உரம், அதுபோக இது என்னது கலரிங், ப்ரிசர்வேட்டிவ் இந்த மாரி நெறைய அது வந்து சேர்த்து உணவுல சேர்த்து இது பண்றப்ப, அதுவும் நமக்கு இந்த பாதிக்கக்கூடிய காரணிகள்ல அதுவும் நமக்கு ஒண்ணுதான். அதே மாரி இன்னொன்னு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, மனச்சிக்கல். மனச்சிக்கல்ங்க. மனச்சிக்கல் இருந்தா அதாவது டிப்ரஷன் சொல்லுவோம். மன அழுத்தம் சொல்லுவோம். இந்த மனச்சிக்கல் இருந்தா கண்டிப்பா மலச்சிக்கல் வரும். இந்த மலச்சிக்கல் வந்துட்டாலே பல சிக்கல்கள் வருங்க. ஸோ அதனால வந்து அதுவும் வந்து நம்மளுடைய மனமும் வந்து அந்த மன அழுத்தமும் வராம பாதுகாக்கணும். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜீரண மண்டலம் எப்படிப்பட்ட ஜீரண மண்டலம் எவ்வளவு வேலைகளை செய்து பாருங்க. இந்த மாரி ஜீரண மண்டலத்த நாம பாதுகாக்கணும் அப்படின்னா, நமக்கு அத பாதுகாக்கக்கூடிய உணவுன்னு நம்மட்ட மோதிக்கர் ஏதாவது தந்திருக்கா அப்படின்னா, சூப்பரா தந்திருக்காங்க. சரிங்களா? புதினா வித் துளசி. இவ்வளோ அருமையான டேப்லெட். இது வந்து நமக்கு சாஃப்ட் ஜெல் மாரி குடுத்துருக்காங்க. தனித்துவமான ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தாங்க நம்மளோட புதினா வித் துளசி. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, புதினாவோட கன்டென்ட் வந்து 90% குடுத்துருக்காங்க. துளசியோட கன்டென்ட் வந்து 10% குடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு, இப்ப 200 கிராம் இது இருக்கு அப்படின்னா, நமக்கு 180 கிராம் புதினாவும், 10 கிராம் நமக்கு வந்து துளசியும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இது ஜீரண சக்தியை தூண்டி நமக்கு தன்னைத்தானே சரி செய்து கொள்வதில நம்மளுடைய புதினா துளசி ரொம்ப அற்புதமா வேலை செய்யுதுங்க. சரிங்களா? இம்யூனிட்டி பவர் வந்து அதிகப்படுத்துறது. நோய் கிருமிகளுக்கு எதிரா இது போராடுது. ரைட்டுங்களா? ஹோலி பேசில் அதாவது துளசி இதெல்லாம் பார்த்துட்டோம். ஹோலி பேசில் அப்படின்னா புனித துளசி. ஹோலி பேசில் அப்படிங்கிற புனித துளசி. இது வந்து மிகுந்த ஆற்றல் வாய்ந்த கிருமி நாசினி. வீட்டு முற்றத்துல அதனால தான் பார்த்தீங்கன்னா, வீட்டு முற்றத்துல துளசி வைப்பாங்க. அது டெய்லி காலையில சுத்தி கும்பிடுவாங்க. சும்மா நம்ம ஆளுங்கலாம் சும்மா சொல்லி வைக்கல. பண்டைய நம்மளுடைய தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு இதா வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு இது ஒரு அற்புதமான கிருமி நாசினி. இது வீட்டு முற்றத்துல இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள எந்த விதமான கிருமி தொற்றும் வராதும்பாங்க. சரிங்களா? இது ஒரு சூப்பரான பூஞ்சைக்கொல்லி. நம்ம பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் வந்து இது நெறைய இருக்கு. ஆன்டிபயோட்டிக் பண்புகள் வந்து இதுல நெறைய இருக்கு. ஆன்டி ஆக்ஸிடென்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு துளசியில. அதனால தான் பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் செல்கள தடுக்கக்கூடியதுல நம்மளோட துளசி மிகுந்த வேலை பார்க்குதுங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ வந்து வெளியேத்துறதுல நம்ம துளசி வந்து பெரிய வேலை பார்க்குது. இதுல வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட் வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ அதிகமா இருக்கிறதுனால புற்றுநோய் வராம தடுக்கிறோம். அப்படியே புற்றுநோய் வந்தா யாருக்காவது ஆரம்ப கட்ட நிலையா இருந்தா கூட நம்ம துளசி குடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரீ ரேடிக்கல கழிவா மாத்தி இத வெளியேற்றக்கூடியதுல நம்ம துளசி அற்புதமான வேலை பார்க்குதுங்க. அதே மாரி இதுல சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பல உடல்நல பிரச்சனை இருந்தாலும் இது நல்ல தீர்வ குடுக்குதுங்க. மன அழுத்தத்த குறைச்சு மனநலன மேம்படுத்தும். நான் அப்பலாம் சொன்னேன். மனச்சிக்கல் வந்தா மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் வர்றப்ப பலச்சிக்கல் வரும். ஸோ, அந்த மன அழுத்தம் வராம பாதுகாக்கிறதுல நம்மளோட துளசி மிக முக்கிய பங்கு வகிக்குங்க. துளசி இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செரிமானம் டைஜஸ்ட்ல வந்து அவ்வளோ சூப்பரா இது வேலை பார்க்குதுங்க. குடல், வயிறு, வாய் இதுல என்ன பிரச்சனை எல்லாம் பார்த்துக்குது. பார்த்தீங்களா, ஜீரண உறுப்புகள வந்துருச்சா? ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த செரிமான உறுப்புகள வந்து ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுல இந்த துளசி மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாரி நம்ம என்னது என்னது ந க க சிறுநீரக கல் சொல்லுவாங்க இல்லையா? அந்த லிவர் ஸ்டோன் கல்லீரல்ல வந்து இருக்கக்கூடிய அந்த கல், சிறுநீரக கல் வராம இது பாதுகாக்கிறதுல இது முக்கிய பங்கு வகிக்குங்க.
அதே மாதிரி பிளட் சுகரு, ஹார்ட், லிவரு, ஸ்கின்னு, வெயிட் லாஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம துளசி வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா. இந்த புதினா பார்த்தீங்கன்னா இயற்கை வழியில விரைவா அந்த வயிற்று வலியை வந்து வாய் தொந்தரவு சரி பண்றதுல இந்த புதினா மாதிரி ஒரு அற்புதமான உணவு. இன்னைக்கு யான் வந்து அனுபவிச்சேங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனா சொல்றதுக்கு என்ன, வேற ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா வாய்க்கு உள்ள ஒரு பொருள், உதாரணத்துக்கு ஒரு பட்டாணி இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா பீன்ஸ் இந்த மாதிரி எடுத்தோன்னா அதோட எதுன்னு தெரியல, அது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பின்பகுதி இடுப்பு பக்கம் லேசா பிடிச்ச மாதிரி இருக்குங்க. அப்படிலாம் நம்ம புதினா துளசி எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு ரிலீஃப் கிடைக்குங்க. நீங்க எடுத்து பாருங்க. யாருக்காவது வாய் பிடிப்பு பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு கேஸ்ட்ரோ வாய் தொந்தரவு மாதிரி இருக்கு, அங்கன பிடிச்சிருச்சு இங்கன பிடிச்சிருச்சுன்னு அவங்க பாட்டுக்கு தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதினா துளசி கொடுத்து பாருங்க, அவ்வளோ அற்புதமா வேலை செய்யும். சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா அது போக அந்த இறப்பின் சுவற்றை வந்து, அதாவது நம்மளுடைய வயிற்று ஸ்டொமக் சொல்லுவோம்ல, அந்த ஆரோக்கியமா பராமரித்து ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுல இந்த புதினா அவ்வளவு சூப்பரான வேலை பார்க்குது. அதே மாதிரி செரிமானம், தலைவலி, ஜலதோஷம், அலர்ஜி, மன அழுத்தம், வாய் துர்நாற்றம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு வந்து இந்த புதினா வந்து தீர்வளிக்குது. தலைவலி, நரம்பு வலி, ஜலதோஷம், அலர்ஜி, ஆஸ்துமா, குமட்டல் ஒரு மாதிரியா பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது நம்ம வெளியில போ டிராவல்னா கூட ஒரு மாதிரியா அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரிக்கெல்லாம் புதினா துளசி நம்ம கையில் வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெளியில போறோம், வரோம், சாப்பிட்றோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோ பண்ணி அந்த இதை டேஸ்ட் இது பண்ணிருக்கேன், அஜினமோட்டோ அது நிறைய சேர்த்திருப்பாங்க. நிறைய தேவையில்லாத வெளியில உள்ள அந்த நெய்க்கு பதில் என்ன செய்வாங்க, சால்ட்டாவா அதெல்லாம் சேர்த்திருப்பாங்க. அதெல்லாம் சேர்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு வந்து வேற எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஒரு மாதிரி நமக்கு என்ன செய்யும், அப்படியே கிருகிருன்னு வந்து தள்ளும். இது எல்லாருக்கும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு இந்த புதினா துளசி 2 எடுத்து போட்டோம்னா ஒண்ணுமே பண்ணாதுங்க, நார்மலா இருக்கும். சரிங்களா? இது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா வயிற்றுல குளிர்ச்சியை ஏற்படுத்தி அந்த செரிமானத்தை மேம்படுது, அஜீரணத்தை சரி பண்ணுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி எப்போ வேணாலும் எடுக்கலாம் நம்மளுடைய புதினா துளசியை. சரிங்களா? அதே மாதிரி புளித்த ஏப்பம் அசிடிட்டி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதினா துளசி எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஐபிஎஸ்ன்னு என்ன, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னா ஒரு மாதிரி வயிறு உப்பிசமா இருக்கிறது, வயிறு வலிக்கிறது, வயிற்றால போறது, வயிற்றோட்டம் போறது, இந்த மாதிரி இருந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதினா துளசி 2 எடுத்து போட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு 2 போடுங்க, சூப்பரா இருக்கும். அவ்வளவு சூப்பரா சரி பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய இதெல்லாம் கைவசம் கண்டிப்பா வச்சுக்கணுங்க. இது ஒரு மினி டாக்டர். இதெல்லாம் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாட்டுக்கு தைரியமா இருக்கலாம். எந்த விதமான அஜீரண கோளாறும் ஏற்படாது. நம்ம இது வந்து இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஒன்றும் சொல்றப்ப இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சரி பண்ணுது, வயிற்று வலி சரி பண்ணுது, வயிறு உப்புசம் சரி பண்ணுது, இறப்பை இது அப்படி வச்சுக்குது இப்படி வச்சுக்குன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா அதில் உள்ள அந்த என்சைம்ஸோ அந்த ஹார்மோன்ஸோ அதை சுரக்க வைக்கிறதுல பாத்தீங்கன்னா அதிக முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ அப்படிலாம் இருக்கிறப்ப நம்மளுடைய ஜீரண மண்டலம் எல்லாமே நமக்கு வந்து ஆரோக்கியமா இருக்குங்க. தாராளமா நீங்க வந்து புதினா துளசியை எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 2, 3 கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணுமே நமக்கு பண்ணாது. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானதுதான் நம்மளுடைய புதினா துளசி. இது என்ன, இதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த புதினால. இதெல்லாம் நான் சொன்னதாங்க அது எல்லாமே. சரிங்களா? ஓகே. இத நான் சொன்ன மாரி யார் வேணாலும் எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம். இதனுடைய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு வந்துற போகுதுங்க? நம்மளுடைய டிபி பிரைஸ் ஒரு ரூ. 335 தாங்க. இப்படிப்பட்டதுக்கு எவ்வளவு கம்மியான பிரைஸ் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சரிங்களா? எவ்வளவு இருக்கும்? 100 சாப்சூல் இருக்கும். அப்போ ஒரு சாப்சூலோட விலை என்னன்னு பாருங்க. ரூ. 3.35. அது கூட நம்ம செலவு பண்ண மாட்டோமா? அ டாக்டர்ட்ட போனோம்னா குறைஞ்சபட்சம் 500, 1000 இல்லாம ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனாலும் 500, 1000 கேட்கறாங்க. ஆனா எவ்வளவு கம்மியான பிரைஸ் பாருங்க. ஸோ அதனால சொல்லுவாங்க, நம்மளோட உடலோட ஆரோக்கியத்த பார்க்காம வேலை, 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 வேலைன்னு அலைவாங்க. கண்ட இடத்துல எல்லாம் திங்கிறது. கடைசியில பார்த்தா நமக்கு ஏதாவது பிரச்சனைனா படுத்துக்கிறது. அதாங்க நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தாங்க மனுஷன் வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாம இருப்பான். லேசான பிரச்சனைன்னா அவனுக்கு அடுத்தடுத்து அவனே வந்து சோர்ந்து போய் ஒரு மாதிரியா வீட்டுக்குள்ள படுத்துக்கிறது, வெளியில வீட்டுக்குள்ளேயே முடங்கிக்கிறது, வெளியில போக முடியாத அளவுக்கு அவன் வந்து இருப்பான். அவனுடைய லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா சுருங்கி போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்றது, நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் இது பண்றதை காட்டல, நம்ம ஆரோக்கியமா இருக்கப்ப தாராளமா எடுங்க, ஒண்ணுமே பண்ணாது. ஏன் எல்லாருக்கும் கழிவு வெளியேறுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? காலையில நான் வெளியே போயிடுறேன், இப்ப எனக்கு மோஷன் போயிடுறேன், கழிவு பூரா வெளியேறுதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாதுங்க. எல்லா உறுப்புலையும் கழிவு படிஞ்சிருக்கும். மிஷின்ல ஒரு 4 நாளைக்கு அந்த மிஷினை வந்து பார்க்காம விட்டீங்கன்னா எவ்வளவு தூசி அடைஞ்சிருக்கும். அது மாதிரி எல்லா உறுப்புலையும் கழிவு அடைஞ்சிருக்கும். அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் இருக்கு.
அதுல இதுவும் நம்மளுடைய டைஜஸ்டுக்கும் நல்ல ஒரு தாராளமா நீங்க வந்து எடுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா தந்திருக்காங்க. அமிர்த சக்தி பேரே பாருங்க, அற்புதமா வச்சிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்க துபாய் போயிருக்கிறப்ப எங்க அங்க பாலைவனத்துல கூட்டு போனாங்க. அப்போ அப்படி இருக்கும், இப்படி பயன்படுத்தணும், சாப்பாடு வந்து நீங்க கம்மியா சாப்பிடுங்க, அப்படியா இப்படியானாங்க. நாங்க என்னைக்கு போல சாப்பிட்டோம். கையில அமிர்த சக்தி கொண்டு போயிருந்தோம். தூக்கி 2 போட்டோம். என்ன குளுக்குனாலும் சரி, என்ன தலைகீழ போட்டாலும் சரி, நாங்க பாட்டுக்கு இருந்தோங்க. எங்களுக்கு ஒண்ணுமே செய்யலங்க. ஏன்னா அப்படியே வாமிட் வந்துரும், அப்படியே வந்துரும் சொன்னாங்க. மோதிக்கிற பீப்புள் எல்லாருக்குமே எந்த விதமான பிரச்சனையும் பண்ணல. காரணம் இந்த அமிர்த சக்தி. அவ்வளவு சூப்பரா வேலை பண்ணுச்சுங்க. சரிங்களா? அவ்வளவு அற்புதமான இது என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, க்ளோவ், கிராம்பு ஆயில், மென்தால், புதினா ஆயில், அஜ்வைன், ஓமம், கேம்பர், பச்சை கற்பூரம். அப்படி எவ்வளவு சூப்பரான 4 ப்ராடக்ட், 4 இன்கிரியன்ஸ் அவ்வளவு அற்புதமா கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் செரிமான பாதையை சிக்கல் இல்லாம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உண்டான நமக்கு அவ்வளவு சூப்பரான ஒரு ஹெர்பல் ஆயில் தான் நமக்கு வந்து ஹெர்பலா வந்து சாப்ஜலா தான் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய அமிர் சக்தி. சரிங்களா? இத கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ட், அதாவது ஜீரண அந்த உணவு பாதைன்னு சொல்லுவாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம அவ்வளவு சூப்பரா செயல்பட வைக்குது நம்மளுடைய அமிர் சக்தி. இது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, புதினா துளசி குளிர்ச்சி ஏற்படுத்தி நமக்கு டைஜஸ்ட் நல்லா பண்ணி கொடுக்கும். இது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு வந்து நம்ம உடல்ல டைஜஸ்ட் சிஸ்டத்தை சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால இது வந்து மேக்சிமம் அல்சர் ஏதாவது இருக்கிறவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். புதினா துளசி எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேம்பர். இந்த கேம்பர்லாம் பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பெருமாள் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் தீர்த்தத்துல பாத்தீங்கன்னா அந்த துளசி, இந்த பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுட்டாங்க. அந்த துளசி அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அந்த தீர்த்தம் எல்லாம். அதே மாதிரி இந்த அக்கார வடிசல்னு ஒண்ணு பண்ணுவாங்க, பிரசாதம். பொங்கல்ல அந்த பொங்கல்ல பாத்தீங்கன்னா துளசி, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்ந்து பண்றப்ப அந்த அக்கார வடிசல் அப்படிங்கிற அந்த இது வந்து பிரசாதம் அவ்வளவு அருமையா இருக்குங்க. சரிங்க, நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம பெருமாள் கோயில்கள்லாம் அவ்வளவு இந்த மாதிரி இதெல்லாம் தருவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். டேஸ்டே அற்புதமா இருக்கும். இதெல்லாம் ஏன் சேர்க்கிறாங்க அப்படின்னா ஜீரணத்துக்கு. அதே மாதிரி திருப்பதியில் கொடுக்குற லட்டுல நம்மளுடைய பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துருக்காங்க. பச்சை கற்பூரம் சேர்த்ததுனால பாத்தீங்கன்னா அவ்வளவு டைஜஸ்டுக்கு நல்லா இருக்கும். இது வந்து அழகு உணவுக்கும் சரி, ஆன்மீகத்துக்கும் சரி, அழகுக்கும் சரி, அழகுலையும் நிறைய வந்து இந்த பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஈஸியா வந்து நம்ம டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்றதுல வந்து இது ரொம்ப முக்கிய பங்குக்கும். செரிமானத்துக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்ம பச்சை கற்பூரம். அடுத்து பாத்தீங்கன்னா தைமால், ஓமம், அஜ்வைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கேஸ் ரிலீஸ், வயிற்று வலி, வயிற்று கடுப்பு, வயிற்று கழிச்சல், வயிற்று பொறுமல், இன்டைஜஷன், மூட்டு வலி, பல்லு வலி, பசியின்மை, வயிறு மந்தம், ஜலதோஷம், உடல் பலம் பெறதுக்கு தொப்ப குறையுது. இவ்வளவு இதை பண்ணுதுங்க இந்த ஓமம். ஏன் சாப்பிடக்கூடாது? அவன் சூப்பரா வந்து நீங்க ஒன்னொன்னையும் போய் தனித்தனியா கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கு அமிர்தசக்தி ஒன்று எடுத்து போடுங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கும். இதை வயிற்றை சூடாக்கி ஜீரணத்தை மேம்படுத்துது. அவங்க எதுக்கு இந்த பல்வலிலாம் பல்வலி நல்லா இருந்தா தானே சாப்பிட முடியும். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னாச்சா எது இந்த கிராம்பு, குளோவ் ஆயில் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பல்வலிக்கு அற்புதமான ஒரு இது. இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த அமிர்தசக்தியில வந்து சேர்த்திருக்காங்க. இது பல்வலி போக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும், வாய் துர்நாற்றம் இருக்காது. ஒரு சிலருக்குலாம் பக்கத்துல நின்னு பேச முடியாது. அவ்வளவுதான் இருக்கும். காரணம் என்ன? உள்ளுக்குள்ள அவ்வளவு கழிவுகள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்தாங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப அந்த நான் இப்ப குளோவ் ஆயில் இது மாதிரி இதெல்லாம் கிராம்பு இதெல்லாம் எடுக்கிறப்ப பல்வலிங்கிறது இருக்காது தாராளமா. அப்ப தாராளமா நம்ம எடுக்கிறப்ப நமக்கு வந்து வாய் சம்பந்தப்பட்டது இருக்கு. அப்ப நல்லா சாப்பிட முடியும், நல்லா மென்னு சாப்பிட முடியும். சரிங்களா? எப்பயுமே வந்து சாப்பாடை முதல்ல வந்து அதாவது உணவை கூழாக்கி இதை வந்து திரவம் திடம் பொருள் மாதிரி தண்ணீரை விழுங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல மென்னு சாப்பிடுங்க. ஒரு வாய் சாப்பாட ஒரு 6, 7 தடவை மெல்லணும்பாங்க. நம்ம அப்படி எது மெல்றோம்? எவ்வளவு நம்ம சாப்பிடறதுக்கு தாங்க வேலை பார்க்குறோம்னு சொல்லுவோம். ஆனா அந்த சாப்பாட்டுக்கு ஏதாவது நம்ம டைம் கொடுத்து உட்கார்ந்து சாப்பிடுறோமா? 2 நிமிஷத்துல சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. நின்னுகிட்டே அள்ளி போட்டு போறது. என்னைக்கும் கீழே உட்கார்ந்து காலை மடக்கி சம்மணம் போட்டு சாப்பிடுங்க. தயவுசெய்து நான் டைனிங் ஹால்ல சாப்பிட்றேன். ப்ரெஸ்டீஜா நம்ம சாப்பிட்றேன் அப்படின்னா தயவுசெய்து சாப்பிடாதீங்க. டைனிங் ஹாலே இருந்தாலும் கீழே உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. ஏன் கீழே உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வயிறு வந்து கரெக்டா மடங்கி சமணங்கால் போட்டு இருக்கிறப்ப நமக்கு அதிகப்படியான உணவு வந்து எடுத்துக்கிடாது. நமக்கு தேவையான நம்ம உடலுக்கு தேவையான என்ன உணவு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதாங்க எடுத்துக்கிடும். அதனாலதான் சமணம் போட்டு சாப்பிடுறது. ஏன் அப்படின்னா அந்த ரத்த ஓட்டம் நம்ம வயிற்று வரைக்கும் தான் வரும். ஸோ நம்ம ரத்த ஓட்டம் வயிற்று வரைக்கும் வர்றப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமா ஜீரணம் ஆகுறதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி
சாப்பாடை கீழே பார்த்து குனிஞ்சு சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம சாப்பாடை பார்த்து சாப்பிட்றப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த கிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சுரப்பிகள்னு சொல்லுவாங்க, எச்சில் சுரப்பிகள். கரெக்டா என்ன சாப்பாடு இருக்கோ அதுக்கு தக்கன அந்த எச்சில் சுரப்பிகள், நொதிகள், இன்சைம், ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும். ஸோ அதனால தாங்க சாப்பாடை சாப்பிடணும். சாப்பாடை பார்த்து சாப்பிட்டா தான் அது சீக்கிரம் நல்லபடியா செரிமானம் ஆகும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால தயவுசெய்து இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தாலும் சரி, இனிமே அந்த பழக்கத்தை மாத்துங்க. கீழே உட்காந்து சமணங்கால் போட்டு சாப்பிடுங்க. சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்க. யார்ட்டையும் பேசாம சாப்பிடுங்க. யார்ட்டையும் பேசிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதிகமான ஆக்சிஜன் உள்ள போறப்ப அது போய் நம்ம சாப்பிடுற இடத்துல போய் அது போய் அடைச்சுக்கிடும். ஸோ அது வந்து நமக்கு ஜீரணத்துல பிரச்சனையை உண்டு பண்ணும். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் இந்த கிளாவாயில் அந்த கிராம்பெல்லாம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, நோய் கிருமிக்கு எதிராக அதிகமா போராடுது. பங்கஸை வந்து ஈஸியா சரி பண்ணுது. தொண்டை புண், சளி, இருமல், ஈறுகள் உள்ள வீக்கத்தை வந்து இது குணப்படுத்துது. தலைவலி, மலச்சிக்கலை வந்து சரிப்படுத்துது. ரத்த நாளங்களை சரிப்படுத்துறது மூலமா இது நம்மளுடைய இன்சுலின் உற்பத்தி வந்து சரி பண்ணுது. குளுக்கோஸ் இதெல்லாம் இன்சுலின் உற்பத்தி சரி பண்ணுதுமாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய ஏசிய சமையல் பொருளே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாசனை தரக்கூடிய கிராம். ஒரு பிரியாணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் ஏன் அதெல்லாம் போடுறாங்க அப்படின்னா ஜீரணத்துக்கு தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வாசனை பொருளாகவும் இது பயன்படுறதுனால. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மென்தால். இது வந்து புதினா எண்ணெய்ன்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது வந்து புதினா எண்ணெயா சேர்த்துருக்காங்க. கிராம் ஆயில் வந்து மென்தாலா வந்து சேர்த்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சைனஸ் அந்த பிரச்சனைக்கு இது சரி பண்ணும். தலைவலி, பல்வலி, பல் சொத்த, மூக்கடப்பு, சளி, ஸ்கின் அரிப்பு, தசப்பிடிப்பு, வலி, வீக்கம் இதுவும் அந்த மாதிரி சரி பண்ணுங்க. அமிர்சத்தையும் நம்ம தாராளம் போட்டுக்கிட்டாலும் நமக்கு வந்து அந்த மாதிரி வாயு பிரச்சனை எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஸோ பாக்டீரியா, வைரஸ் சொட்டு இதெல்லாம் வந்து இது சரி பண்ணுது. எப்படிப்பட்ட அற்புதமான இதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, அமிர்சத்தியம். சரிங்களா? ஸோ இந்த புதினவை துளசியும் அமிர்சத்தியம் சரி ஆடிபிளா இருக்கா? நான் பேசுறது அளவு ஒரு போன் வந்தது. யாரா இருக்கீங்களா? கேக்குது வேல்முருகன். ஸோ அவ்வளோ அற்புதமான நமக்கு வந்து புதினா துளசியும் அமிர்சத்தையும் நமக்கு வந்து மோதிக்கர் கொடுத்துருக்கு. அதுக்கு மோதிக்கருக்கு மிகப்பெரிய நன்றி வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அப்போ புதினா துளசி வந்து நீங்க சாப்பாடுக்கு முன்னாடி பின்னாடி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 1, 2, 3 எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா ஒரு இது எடுங்க. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம். ஏமா முருகனுக்கு என்னன்னு கேளுமா, ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறேன். சாரி. அப்போ எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். அப்போ புதினா துளசி சாப்பாடுக்கு முன்னாடி பின்னாடி எப்படி எடுத்துக்கலாம். அமிர்சத்தியம் அல்சர் உள்ளவங்க மட்டும் சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கங்க. அவ்வளவு அற்புதமான விளைப்பு. இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 380 ரூபா. 3 ரூபா 80 பைசா. 100 சாப்ஜல் இருக்கும். ஒரு சாப்ஜலோட இது வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 ரூபா 80 பைசா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியான விலையில நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதனால இதை தாராளமா எடுப்போம். நம்மளோட ஜீரண உறுப்புகளை பாதுகாப்போம். ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சிருந்தா நமக்கு வாழ்நாள்ல நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே வராது. தாராளமா இதை வந்து ஒரு மினி டாக்டர் நம்மளுடைய அமிர்சத்தையும் புதினா துளசியும் நம்ம வீட்டில் வச்சிருப்போம். நம்ம பல பிரச்சனைகள் நம்மளை பாதுகாப்போம். ஆரோக்கியமா வாழணும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உணவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ரஞ்சித், தேங்க்யூ பைந்தமிழ் குமரனா, தேங்க்யூ. தேங்க்யூ வேல்முருகன். வணக்கம் போலையா. ரொம்ப நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றீங்க. தேங்க்யூ. நானும் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். இனிமே அநேகமா பாருங்க, டியூட்டி இருந்ததுன்னா தான் மீட்டிங் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து ரெகுலராகவே அட்டன் பண்ண முடியும். அதுவும் இந்த மாதிரி டிப்டாப்பா கிளம்பி. ஏன்னா எனக்கு